ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஃபேவரட் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளஸ் அதோட காம்பினேஷன் புதினா டிப்பும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கனுக்கு மயனஸும் புதினா டிப்பும் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ தந்தூரி சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃப்ளேவர்டுக்காக கார்லிக்கை ஜஸ்ட் இடித்து அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிக்கன் 65 பவுடர் போடுறேன். அப்புறம் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ரெட் கலர் வந்தால் தான் அந்த தந்தூரி எனக்கு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கர்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நம்ம பெரட்டி மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மேரினேட் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வர வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன். சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாக்குள்ளெல்லாம் நல்லா இறங்கினா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1 hour கழித்து நான் ஒரு பேனில் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப பட்டரியாகவும் வேணாம் அப்படின்னா. ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நான் இந்த சிக்கனை அதில் போடுறேன். நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் எப்படி நான் ரோஸ்ட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே பாய்கி நல்லா ரோஸ்ட் ஆன உடனே எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி எல்லா சிக்கனும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சார்கோலை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனோன்னு ஒரு 2 minutes நம்ம ஒரு கிளாஸில் வச்சுட்டு நான் எல்லா சிக்கனும் எடுத்து வச்சுட்டு கிளாஸில் இப்போ நான் அதில் கொஞ்சம் கீ சேர்க்க போகிறேன். அப்போ தான் அந்த அரோமா நல்லாயிருக்கும். ஸோ அது பாருங்கள், கீ சேர்த்த உடனே நல்லா அந்த புகை இன்னும் நல்லா வரும். நம்ம உடனே அதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ புதினா டிப்புக்கு நான் புதினா, கார்லிக், பச்சை மிளகா, கொஞ்சம் தயிர் இதை ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான் புதினா டிப் பண்ணுறதுக்கு. வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கனை சர்வ் பண்ணலாம். டிப் ப்ளஸ் மைனஸோடு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.